நம்மளோட லிஸ்ட்டில் முதல்ல இருக்க ஜெட் எதுன்னு பார்த்தோன்னா ரஃபேல். இந்த பேரை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ கூட ரீசெண்டாக நம்ம வந்துட்டு ஃப்ரான்ஸ் கிட்ட ரஃபேல் ஜெட்ஸ்க்காக வந்து ஒப்பந்தம்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதிலே உங்களுக்கு தெரியும், இந்த ரஃபேல்ன்ற ஜெட் வந்து ஃப்ரான்ஸ்னால தயாரிக்கப்பட்ட ஒரு ஜெட்டுன்னு சொல்லி. ஸோ இந்த ரஃபேல் வந்து நிறைய விஷயத்துக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த ரஃபேல் வந்து ஒரு சூப்பர் சானிக் ஜெட்டு. பேசிக்காக வந்து ஏரோப்ளைன்ஸோட ஸ்பீடை வச்சு அது சப்சானிக்கா சூப்பர் சானிக்கான்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் பிளைன்ஸ் எல்லாம் சப்சானிக்கில் இருக்கும். அதாவது மேக் நம்பர் வச்சு தான் அதோட ஸ்பீடை சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் பிளைன் வந்து மேக் நம்பர் லெஸ் தென் 1 தான் இருக்கும். பட் ஜெட் பிளைன்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் சானிக்காக தான் இருக்கும். எல்லாமே இல்லை, மோஸ்ட் ஆஃப் த ஜெட் பிளைன்ஸ் வந்து சூப்பர் சானிக்காக தான் இருக்கும். ஸோ இந்த பிளைனும் வந்து ஒரு சூப்பர் சானிக் பிளைன் தான். அண்ட் இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிசைல்ஸை கேரி பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிசைல்ஸ்னு சொல்லும்போது ஏர் டு ஏர், ஏர் டு கிரவுண்ட். அதாவது சில மிசைல்ஸ் வந்து வானத்திலிருந்து கீழே கிரவுண்டுக்கு அடிக்கிற மாதிரி இருக்கும். சில மிசைல்ஸ் வந்து வானத்திலிருந்து வானத்திலே இருக்கிற டார்கெட்ஸ்க்கு வந்துட்டு டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் மிசைல்ஸும் வந்து இந்த ஜெட்டில் வந்து கேரி பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன்ஸ் எந்த இருக்கு, நம்மளோட இந்தியா யூஸ் பண்ண மிசைல் வந்து ஸ்கேல்ப்னு சொல்லி ஒரு மிசைல். இது வந்துட்டு ஏர் டு கிரவுண்ட் அடிக்கிற ஒரு மிசைல். இந்த மிசைல்ஸ்ல நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. முதல்ல வந்துட்டு இந்த ஸ்கேல்ப் அப்படின்றது வந்து அகைன் இதுவும் வந்து ஒரு யூரோப்பியன் மேட் மிசைல் தான். இந்த ஸ்கேல்ப் அப்படின்ற மிசைல் வந்து ரொம்ப துல்லியமா எந்த மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ் இருந்தாலும் ரொம்ப துல்லியமா டார்கெட்டை போய் ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி கொண்டது. அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்கேல்ப் மிசைல் வந்து லோ ஆல்டிடியூட்ல போகும். அதாவது இப்போ வந்து நம்மளோட இடத்துல இருந்து இந்தியாவோட ஏர் ஸ்பேஸ்ல இருந்தே நம்ம பாகிஸ்தானோட டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் எல்லாம் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ ஒன்ஸ் இந்த மிசைல் வந்து நம்மளோட இந்தியாவோட ஏர் ஸ்பேஸ்ல இருந்து பாகிஸ்தானோட ஏர் ஸ்பேஸ்க்கு போகும்போது அவங்களோட ரேடார்ல இந்த மிசைல் இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த மிசைல் வந்து இதையே லோ ஆல்டிடியூட்ல, அதாவது ரொம்ப மேலே பறக்காம கொஞ்சம் கீழே அதோட டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட ரேடார்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இதுவே வந்துட்டு இதை ஆட்டோமேட்டிக்காக ஆல்டிடியூட்ஸ் கம்மி பண்ணிக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல். அதாவது ரொம்ப தூரமாக இருக்கிற கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் வரைக்கும் இது போய் அடிக்கும். ஸோ நம்மளோட ஆப்ரேஷன் சிந்தூர்லையுமே கொஞ்சம் தூரமாக இருக்கிற டார்கெட்ஸ் எல்லாமே இந்த ஒரு பர்டிகுலர் மிசைல்ஸ் வச்சு தான் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னும் இதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா இதோட நேவிகேஷன் சிஸ்டம். பொதுவாகவே வந்து மிசைல்ஸ் வந்து அதோட இன்பில்ட் நேவிகேஷன் சிஸ்டம் வச்சு தான் ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், நம்மளோட டார்கெட் வந்து அதுக்குள்ளார இன்பில்ட் பண்ணிடுவோம். நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கோம், இந்த டார்கெட்டுக்கு போய் நீ அடிக்கணும், இதுக்கு இதுதான் ரூட், அந்த மாதிரி வந்து நேவிகேஷன் சிஸ்டம் இருக்கும். இதில் இருக்கிற நேவிகேஷன் சிஸ்டம் பார்த்தோம்னா ஐஎன்எஸ், ஜிபிஎஸ் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஐஎன்எஸ்ன்றது வந்துட்டு இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு யூனிக்கான நேவிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் மிசைல் வந்து செயல்படுதுன்னு சொல்றாங்க.